ஏய் எவனாவது என் பக்கத்துல வந்து அவனை நடக்கிறதே வேற. அவசரப்படாதீங்க, போக பிரச்சனை ஆயிரும். போ சொன்னா கேளுங்க. போடாங்கடா. ஏய் என்ன? வேணாம்டா, ரொம்ப விலை கொடுத்து வாங்க. நீங்க அந்த பொண்ணை காரை கூட்டு போயிட்டாருண்ணே. ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஐஜி போல நாம கடத்தணும் நினைச்சு போலீஸ் நம்மள துரத்துது. மாட்டணும் செத்தோம். வண்டியை நிறுத்திடாத. சொன்ன அப்பவே கேட்டியா? நான் வேற உன் கூட வந்து மாட்டிக்கிட்டேன். ரோடு பிளாக் சேசரா? பிளாக் சேசம் சார். చూడు. అరే ఇక్కడ దారి ఉంది. పారిపోయారు. అంత వెతకండి. ఏం మాట్లాడుతున్నారా మీరు? ఇలా మాట్లాడడానికి సిగ్గులేదు? ఇదే ఓ మినిస్టర్ కూతురైతే ఇలాగే చేస్తారా మీరు? ఇప్పుడు కరెక్ట్ పొజిషన్ ఏమిటి? అమ్మా నిహారిక, నీకేం కాలేదు కదమ్మా? ఏమంటున్నారు? తప్పించుకున్నాడా? ఒక్కని పట్టుకోలేకపోయారా? చూడండి, నా కూతురు నాకు దక్కకపోయినా పర్వాలేదు. ఆ గ్యాంగ్ లో ఒక్కడు మిగలడానికి వీలేదు. ఏంటి அந்த ஒருத்தன் நான் தான் சார். రామిరెడ్డి, వీడిని ఎంక్వైరీ చేయండి. சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் అడిగండి సార్, అడిగి వీడి ఒంట్లో ఒకేమో కూడా ఉండడానికి వీలేదు. తీసుకెళ్ళండి, సాగు కొట్టండి. అమ్మా నీకేం ఏమంటున్నావు? ఏమైందమ్మా? ఎందుకు కొడుతున్నావు? ఏం కొడుతున్నావు? అమ్మా తల్లి, అసలు ఏమైందమ్మా? ఇతనే నన్ను కాపాడి తీసుకొచ్చాడు డాడీ. తను లేకుంటే నేను ప్రాణాలతో వచ్చిండేదానే కాదు డాడీ. ఎవర్రా నువ్వు? நான் தான் சந்திரனோட தம்பி. சந்திரன் உன் அண்ணா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி. ஆமா, உனக்கு எதுக்கு இந்த வேலை? அவன் எதுக்காக உங்க பொண்ணை கடத்தினானோ அதுக்காக தான் சார் உங்க பொண்ணை காப்பாத்தினேன். புரியல. அண்ணனுக்கு நீங்க என்கவுண்டர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா சார்? ஆமா. அதை உடனே நிறுத்தணும் சார். ராஸ்கல், நடு ரோட்ல ஒருத்தனை ஓட சுட்டுருக்கா. யாரு சார்? பூபால ராம்பாபு. அவன் சாகல சார். தமிழா? ஆமா, நானும் தமிழ் தான். யசோதா ஹாஸ்பிட்டல், ரூம் நம்பர் 306. சந்தேகம் இருந்தா நீங்களே போய் பாருங்க சார். அவனை கொன்னதுக்காக தான் எங்க அண்ணனுக்கு என்கவுண்டர்னா அதை உடனே நிறுத்துங்க சார். அவன் செஞ்சது தப்புல இதுவும் ஒண்ணு. அவன் சாக வேண்டியவன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தூக்கு தண்டனை கைதி கடைசி ஆசை என்னன்னு கேட்குற மாதிரி எங்க அண்ணனுக்கு ஒரே சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். தப்பு செஞ்சவங்களுக்குலாம் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுத்து விட்டுருக்கீங்க. ஆனா யாராவது திருந்தறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கீங்களா? என் அண்ணனை நான் மாத்தி காட்டுறேன். இனி எந்த தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் சார். ஒரே சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஓகே, உன் அண்ணனுக்காக இல்ல, ரவுடிங்களுக்கு திருந்தற சந்தர்ப்பம் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சம்மதிக்கிறேன். தேங்க்யூ சார். 1 மாசம் தான் டைம். சரி சார். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏய் நில்லுடா, எங்கடா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? நான் எதுக்கு அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும். தெரிஞ்சுமாடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ் என்ன கடத்தினா நீ சும்மா இருப்பியா? நீ எதுக்காக ரவுடி ஆனன்னு சொன்னியோ அதை தானே நீ இப்போ செஞ்சுட்டு இருக்க. உன் அட்வைஸ் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ உன் வேலையை மட்டும் பாரு. அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டியா? நான் யாருன்னு அந்த ஐஜிக்கு காட்டுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் சொல்றது கேளுண்ணே.